ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிஇபி லெவல் அண்ட் என்எஸ்சியில் சைட்டில் கொடுத்துருக்க செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். நம்மளே அனலைஸ் பண்ணி நம்ம டெலகிராம் சேனலில் ஃப்ரீயாகவே போடுறோம். அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு தேவையான மிக முக்கியமான அப்டேட்ஸ் வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. அதனால் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. அது ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காய்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,760 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. நம்ம ஓப்பன் ஆன ஒரு 50 மினிட்ஸ் கழிச்சு தான் என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன ஒரு 50 மினிட்ஸ் கழிச்சு மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து 22,700 பக்கமாக இருந்தது. ஆக்சுவலாக ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, எஸ்டர்டேக்கு மேலே, ஆனால் ஓப்பனுக்கு கீழே மார்க்கெட் இவ்வளோ பெரிய கேப் அப்போ எஸ்டர்டேயெல்லாம் தாண்டி ஓப்பன் ஆகுது, ப்ரீவியஸ் க்ளோஸு தாண்டி ஓப்பன் ஆகுது. மிகப்பெரிய ஒரு கேப் அப்பு, ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 60-70 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது. ஆனால் அந்த ஓப்பன் ப்ரைஸை தாண்ட முடியல. ஒரு ஓப்பன் ஆகிற, அதாவது எஸ்டர்டே ஆகி பிரேக் ஆகிது, சூப்பர். ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்குது, சூப்பர். ஒரு டிமாண்ட் நல்லா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு எஸ்டர்டே பிரேக் ஆகுதுன்னு நேற்று விற்ற விலையை தாண்டினாலே ஒரு டிமாண்ட் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஆனால் இன்றைக்கி விற்கிற விலையும் சேர்த்து தாண்டினா தான் அது முழுமையான டிமாண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு ஓப்பனுக்கு கீழே அவன் வந்துட்டான் அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகி உடனே அவன் ஓப்பனுக்கு மேலே நிற்க முடியாமல் ஓப்பனுக்கு கீழே வந்துட்டானாலே அப்போது மார்க்கெட் மேலே போகிறதுக்கு விரும்பலை அப்படின்னு அர்த்தம். மேக்ஸிமம் இந்த மாதிரி மார்க்கெட் ரேஞ்ச் ஆகுவாங்க, இல்லைனா ஒன் சைட், அதாவது மேலே போகாது. கண்டிப்பாக மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆக்குவாங்க, ஓகேங்களா? இதுதான் நடக்கும், ஓகேங்களா? ஓகே, இப்போது மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே, ஓப்பனுக்கு மேலேயே ஒரு 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 ஓப்பன் விலையை தாண்ட முடியல அப்படின்னாலே ஒரு டிமாண்ட் ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது. டிமாண்ட் இல்லைன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் எஸ்டர்டே மேலே இருக்குது, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்குது, ஆனால் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறதுனால கண்டிப்பாக இது வந்து ஒரு ஃபேக் மாதிரி தான் நம்ம நினச்சிக்கணும். இந்த பிரேக் அவுட் வந்து வேஸ்ட்டுன்னு தான் நினச்சிக்கணும். ஒரு ஐயை பிரேக் பண்ணுறான் அப்படின்னும் போது அந்த ஐயை பிரேக் பண்ணதே வேஸ்ட்டுன்னு தான் நம்ம நினைக்கணும், ஓகேங்களா? அப்போ நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போது ஓப்பனுக்கு கீழே ஆனால் எஸ்டர்டே பிரேக் ஆகிருக்கு அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பாக 2 சைடும் செக் பண்ணணும். ஏன்னா டிமாண்ட் இல்லைன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்குன்னு மார்க்கெட் ஃபால் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரியே நம்ம சொல்ல முடியாது. எஸ்டர்டே கீழே உடைச்சா மட்டும்தான் ஃபால் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அதனால் அப்படியே நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் ஒரு ரேஞ்சு மாதிரி தான் இருக்கும் அப்படின்றதான் நம்ம புரிஞ்சிக்கணும், ஓகேங்களா? ஓகே, நம்ம என்ட்ரி எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம காலையும் செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், புட்டையும் செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் யார் வந்து அட்வான்ஸ் லெவலில் தாண்டுறான்னு பார்த்து அவனை தான் நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து ஒரு 50 மினிட்ஸில் 22,700 இருக்கும்போது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 22,650, 22,700 மேலே பார்த்திங்கன்னா 22,750 புட்டு, இவங்களாம் இந்த மணி தான், ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு காலை தான் செக் பண்ணோம். ஏன்னா எஸ்டர்டே பிரேக் ஆகிருக்கே, மார்க்கெட் வந்து எஸ்டர்டே ஐயில் சப்போர்ட் எடுக்கிறானே அப்படின்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு காலை தான் செக் பண்ணோம். இருந்தாலும் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம புட்டியும் தான் போய் பார்க்கணும். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு காலை தான் பார்த்தோம். ஆக்சுவலாக 22,700 அப்படின்ற காலோட சார்ட் இது தான். ஆக்சுவலாக பாருங்கள், இதில் ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். மார்க்கெட் அவ்வளோ பெரிய கேப் அப்பு, ஆனால் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டேயே தாண்டவே இல்லை. இப்போ இதுலேயே என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு ப்ரீமியத்தை வச்சு தான் நம்ம வந்து மார்க்கெட் இன்றைக்கி எப்படி நடக்கும், எப்படி மார்க்கெட் ரேஞ்ச் ஆகுமா, ஒரு ட்ரெண்டில் போகுமா அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியும், ஓகேங்களா? ப்ரீமியம் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடும் மார்க்கெட் என்ன நடக்க போகுது அப்படின்றத. ப்ரீமியம் வந்து தெளிவாக சொல்லிடும் ஃபஸ்ட்டு. இது பாருங்கள், மார்க்கெட் அவ்வளோ பெரிய கேப் அப்போ ஒரு 50 மினிட்ஸில் மார்க்கெட் வந்து எஸ்டர்டே ஐக்கு மேலே தான் இருந்தது, நீங்கள் பார்த்தீங்க ஸ்பாட் சார்ட்டில். ஆனால் இவன் பாருங்கள், எஸ்டர்டே இங்கே இருக்குது, இவன் எங்கே இருக்கிறான் பாருங்க 50 மினிட்ஸில், எஸ்டர்டே ஐக்கு கீழே இருக்கிறான், ஓப்பனுக்கு கீழே, ஓகேங்களா? எல்லாமே நெகட்டிவ், ஓகேங்களா? அப்போது இவனை நம்ம செக் பண்ணிட்டோம். இவனை நம்ம என்ட்ரி எடுக்கணும்னா ஒன்று எஸ்டர்டேயை தாண்டணும். இவனோட ஓப்பன் ப்ரைஸ் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 22,700 அப்படின்ற காலோட ஓப்பன் ப்ரைஸ் வந்து 98.
98 தாண்டணும், இவனோட அட்வான்ஸ் லெவல் 100 இதையும் தாண்டணும். இதை தாண்டினா மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். ஓகேங்களா? ஆனால் புட்டை போய் நம்ம எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் புட்டையும் எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா இவன் எப்படி எஸ்டர்டே ஐய தாண்டலையோ ப்ரீமியம் வீக்குன்னு தெரியுது. கண்டிப்பாக இவனால் வந்து அப்படியே இவன் மேலே இந்த அட்வான்ஸ் லெவலில் தாண்டி போனாலும் ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் இவனால் போக முடியும் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா மார்க்கெட் வந்து வீக்காக இருக்குது, மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு கீழே இருக்குது. ஓகேங்களா? அதாவது ஒரு சினாரியோ வந்து சேமாக இருக்கணும். அதாவது ஒரு கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா ப்ரீமியம் அந்த மாதிரி இருக்கணும். எஸ்டர்டே பிரேக் பண்ணி ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தால் தான் ஒரு ட்ரெண்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். அதுக்குன்னு அது கண்டிப்பாக மேலே போயிடுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. 80% கண்டிப்பாக போகிறதுக்கு தான் சான்ஸ். ஓகேங்களா? 20% அது போய் ரிட்டர்ன் கூட ஆகலாம். ஓகேங்களா? ஓகே, அதனால் கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டும் ஓப்பனை தாண்டணும், எஸ்டர்டே தாண்டணும், ப்ரீவியஸ் க்ளோஸை தாண்டணும். அதேமாதிரி ப்ரீமியம் அந்த மாதிரி இருக்கணும். சினாரியோ ரெண்டுமே சேமாக இருந்தால் என்ட்ரி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இல்லை அட்லீஸ்ட் ப்ரீமியமாச்சும் அந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நம்ம என்ட்ரியே போக முடியாது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 15 மினிட்ஸில் கால் வந்து இங்கே தான் இருந்தது. இவன் எப்போ போயிட்டு எஸ்டர்டே ஐயையும் இவனோட ஓப்பன் ப்ரைஸையும் இவனோட அட்வான்ஸ் லெவலையும் எப்போ தாண்டுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 9:45க்கு தாண்டுறான். ஓகேங்களா? 9:45க்கு தாண்டி இங்கே தான் க்ளோஸ் வைக்கிறான். அதாவது 105 அப்படின்ற இடத்துல தான் க்ளோஸ் வைக்கிறான். இங்கே தான் நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இங்கே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 15 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு. ஆக்சுவலாக 90 அப்படின்றது தான் ஸ்டாப் லாஸ் வரும். அதாவது எஸ்டர்டே ஐக்கும் இவன் ஓப்பன் ப்ரைஸ் இவனோட அட்வான்ஸ் லெவலுக்கும் கீழே தான் ஸ்டாப் லாஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? 105னா 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்னால் 90. நம்ம எப்போதுமே ஒரே ஸ்டைல் தான் எடுப்போம். 15 பாயிண்ட் தான் நம்ம எடுக்கிறதுக்கு இதில் ரூல் கொடுத்துருக்கோம். அதனால் அந்த 15 பாயிண்ட் தான் நம்ம ரிஸ்க்கும் எடுக்கணும். லாபம் வந்தாலும் 15 பாயிண்ட் தான், நஷ்டம் வந்தாலும் 15 பாயிண்ட் தான். அப்படி தான் நம்ம ஒரே ஸ்டைலில் தான் ட்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா? நம்மளுக்கு தேவை மார்க்கெட் ஆக்சுவலாக ஓப்பனுக்கு கீழே தான் இருக்குது. ஆனால் எஸ்டர்டே தாண்டி இருக்குது. ஒரு பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாதுன்றது நம்மளுக்கு தெரியும். மேக்ஸிமம் மார்க்கெட் இதை உடைச்சாலும் மேலே போனாலும் ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் போகும் அப்படின்றது நம்ம முன்னாடியே கணிச்சு வைக்கிறோம் ஒரு 15 மினிட்ஸில். ஏன் அப்படின்னா மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே இருக்குது. ஓகேங்களா? அவனும் மேலே இருந்தான்னா இதை உடைச்சான் அப்படின்னா நல்ல ஒரு ட்ரெண்டில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் இவன் என்ன தான் ப்ரீமியம் வந்து எஸ்டர்டே ஓப்பனுக்கு மேலே அட்வான்ஸ் லெவலில் தாண்டி போனாலும் அவன் அந்த அளவுக்கு மேலே நல்லா போவானா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஓகேங்களா? ஓகே, அதனால் நம்மளுக்கு அது தேவையில்லை. ஏன்னா நம்மளோட எடுக்க போகிற பாயிண்ட் 15 பாயிண்ட், அடுத்த ஒரு 15 பாயிண்ட் தான். அதுக்கு ரொம்ப பெரிய ரொம்ப பெரிய இதெல்லாம் தேவை கிடையாது. ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம பார்க்கணும். மார்க்கெட் பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது, நம்ம கண்டுபிடிக்கிறோம். 2 பேரையும் போய் நம்ம செக் பண்ணுறோம். காலையும் செக் பண்ணுறோம், புட்டையும் செக் பண்ணுறோம். காலை செக் பண்ணும்போது கால் வந்து தெளிவாக சொல்லிட்டான், நான் மேலே போகல அப்படின்ட்டு. எஸ்டர்டேக்கு கீழே, ஏன்னா மார்க்கெட் எஸ்டர்டேக்கு மேலே இருக்குது, ஆனால் இவன் எஸ்டர்டேக்கு கீழே இருக்கான், ஓப்பனுக்கு கீழே இருக்கான், எல்லாமே டோட்டல் நெகட்டிவ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 9:45க்கு இவன் போயிட்டு எஸ்டர்டே ஐயும் ஓப்பனையும் அட்வான்ஸ் லெவலையும் இவன் தாண்டுறான். 105 தான் என்ட்ரி நம்மளுக்கு. இவன் 125 வரைக்கும் போனான். கிட்டத்தட்ட 125னா ஒரு 15 பாயிண்ட் ஷார்ப்பாக கொடுத்துட்டான். உடனே அடுத்த ஒரு 2 கேண்டிலே கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் இங்கே என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த மாதிரி மார்க்கெட்டில் ஒரு என்ட்ரிக்கு மேலே எடுக்கக்கூடாது. புல்பேக்கில் வந்து நின்று போனால் எடுக்கலாம் அப்படின்னா அது தனிப்பட்ட ரிஸ்க்கு தான் அது. ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவில் இருக்குது. நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நின்று போகுதுன்னு சொல்லிட்டு என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் ஒரு 12 பாயிண்ட் தான் போச்சு, 13 பாயிண்ட் தான் போச்சு, ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? புல்பேக்கில் நம்ம என்ட்ரி எடுத்தால் இங்கே தான் எடுத்து வெளியே வந்துருக்கோம். ஓகேங்களா? கண்டிப்பாக 15 பாயிண்டில் அடுத்த அட்வான்ஸ் லெவலில் வெளியே வந்துட்டுருக்கணும். ஏன்னா இதை உடைப்பானா உடைக்க மாட்டானு நமக்கு தெரியாது. இங்கே எடுக்கிறோம் அப்படின்னா 126 ஒரு அடுத்த அட்வான்ஸ் லெவல். கண்டிப்பாக அங்கே போனவொடனே நம்ம வெளியே வந்துடணும், பக்கத்தில் போனவொடனே வெளியே வந்துடணும். ஏன்னா இதை உடைப்பானா உடைக்க மாட்டான்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு மிகப்பெரிய ஃபால். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறதுனால கண்டிப்பாக அவனால் ரொம்ப தூரம் போக முடியாது. பாருங்கள், எஸ்டர்டேக்கு மேலே இருக்குது, ஒரு புல்பேக் கொடுக்குறான் எஸ்டர்டே மேலே. ஒரு எப்போவுமே ஓப்பனுக்கு கீழே வந்தாலே ஒரு ஓப்பனை புல்பேக் பண்ணுவான் மார்க்கெட். இப்போ அந்த ஓப்பன் விலைக்கு மார்க்கெட் போய் டச் பண்ணி தான் கீழே ஃபால் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு தான் மார்க்கெட் புல்பேக் போச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல தான் நம்ம காலை எடுத்தோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக இது ஒரு ட்ரெண்ட் என்ட்ரின்னு கூட வச்சுக்கலாம். ட்ரெண்ட் என்ட்ரி, அதுக்கப்புறம் ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி தெளிவாக நம்ம எடுத்துருக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ப்ரீமியமாக இருந்தாலும் சரி, ஸ்பாட் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஓப்பன் ப்ரைஸ், எஸ்டர்டே லோ, இதெல்லாம் வந்து ஒரு அட்வான்ஸ் லெவலாக நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. மார்க்கெட் பாருங்கள், ஓப்பனை போய் டச் பண்ணுது,
ஓகேங்களா. இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி தான். இன்னொன்று வந்து நம்ம இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸ் வந்து 22,740 அப்படின்றது ஒரு ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தோம். ஆக்சுவலாக பாருங்கள், இவன் வந்து அந்த இடத்த எப்போ உடைக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக வந்து 12:10க்கு உடைக்கிறான். ஓகேங்களா. 12:10க்கு இவன் அந்த 740ன்ற ரெசிஸ்டன்ஸை உடைக்கிறான். நம்மளோட ரிவர்ஸ் என்ட்ரியோட ரூல்ஸ் உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். ஓகேங்களா. அதாவது பர்ஃபார்ம் பண்ணுறவன் வீக் ஆகணும். அதுக்கப்புறம் மார்க்கெட் அந்த இடத்துல என்எஸ்சி சைட்டில் கொடுத்துருக்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் கரெக்டாக நிற்கணும். பர்ஃபார்ம் பண்ணுறவன் வீக் ஆகணும், மார்க்கெட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் போய் நிற்கணும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற இந்த மணி அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகணும். இந்த மாதிரி இருந்தால் தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும், அந்த என்ட்ரி எடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணவன் காலையில் 22,700 கால், அவன் அந்த மாதிரி கரெக்டாக வந்து வீக் ஆனானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு எதை உடச்சி மேலே போச்சோ, நம்மளுக்கு காலையில் ஃபஸ்ட் ஹாஃபில் 22,700 கால் தான் எஸ்டர்டே ஆகி அவனோட அட்வான்ஸ் லெவல் அவன் ஓப்பனுக்கு மேலே தாண்டி மேலே போனான். அதை தெளிவாக உடச்சிட்டான் பாருங்கள். எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 12:10க்கு. சேம் 12:10க்கு நான் ஏற்கனவே சொன்ன மார்க்கெட் வந்து அந்த 22,740ன்ற ரெசிஸ்டன்ஸை கீழே உடைக்கிறான். ஓகேங்களா. உடச்சி ரெசிஸ்டன்ஸில் நிற்குது மார்க்கெட்டு. அப்போது பர்ஃபார்ம் பண்ணுறவனும் அதே டைமிங்கில் கீழே உடைக்கிறான் பாருங்கள். சேம். ஓகேவா. அப்போது அங்கே இருக்கிற இந்த மணி யார்? புட்டு 22,750 அப்படின்ற புட்டு தான் வந்து இந்த மணி. அவன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மீட் ஆனா. ஆக்சுவலாக இதுதான் 22,750 புட்டோட சார்ட்டு. இவன் பாருங்கள் 54 அப்படின்றது இவனோட அட்வான்ஸ் லெவல். ஆக்சுவலாக 54ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். இவனை நம்ம என்ட்ரி எடுத்தால் ஃபஸ்ட் டார்கெட் இது தான் வைக்கணும் 80. ஏன்னா அடுத்த அட்வான்ஸ் லெவல் இது தான். இவன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே ஓப்பனுக்கு கீழே இருந்தவன். ஓகேங்களா. மேக்ஸிமம் நம்ம அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் என்ட்ரி வைக்கலாம். 55 அப்படின்னா 80, ஒரு 25 பாயிண்ட்டு. இதையும் உடைச்சிட்டான் அப்படின்னா அடுத்தது அவன் ஓப்பன் வரைக்கும் போவான். ஓகேங்களா. அதையும் உடைச்சானா அடுத்தது ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் ஒரு லெவலும் உடைக்க நம்ம புல் பேக்கில் வரும்போது எடுக்கலாம். ஓகேங்களா. ஆனால் ஃபஸ்ட் டார்கெட் அவ்வளோதான், 25 பாயிண்ட் வெளியே வந்துட்டோம். ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளான ரிவர்ஸ் என்ட்ரி தான். ஓகேங்களா. எவ்வளோ தெளிவாக போயிருக்கான் பாருங்கள். இவனும் பாருங்கள் எத்தனை மணிக்குன்னா தெளிவாக பாருங்கள் 12:10க்கு தான் இவன் மூவ் ஆகிருக்கான் பாருங்கள். அதாவது அவன் வீக் ஆனவன்னா இந்த இடத்துல கூட நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம், 80ல் கூட என்ட்ரி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 12:10க்கு மார்க்கெட்டும் ரெசிஸ்டன்ஸை கீழே உடைக்கிறான். பர்ஃபார்ம் பண்ண 22,700 காலும் அவன் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைக்கிறான். அப்போ பாருங்கள் இவன் பாருங்கள் தெளிவாக அப்போ தான் இவன் மேலே போகிறான். இதை தாண்டினோன்னா நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். அதாவது 80 அப்படின்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். ஆக்சுவலாக 80ன்ற இடத்த தாண்டி இந்த இடத்துல வரும்போது நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். 80 நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 108 வரைக்கும் போயிருக்கு. நம்ம 15 பாயிண்ட் தான் ஃபஸ்ட் டார்கெட். திருப்பி புல் பேக் வரும்போது நின்று போகும்போது திருப்பியும் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 130 வரைக்கும் போயிருக்கு. 80, 130, 50 பாயிண்ட்டு. ட்ரெண்டோட ரிவர்ஸ் என்ட்ரியில் ரொம்ப அதிகமாகவே பாயிண்ட்டு கொடுத்துருக்கான். ஓகேவா. ஆக்சுவலாக நம்மளுக்கு அது தேவையில்லை. நம்ம வந்து 15 பாயிண்ட் தான் எய்ம் பண்ணுவோம். ஏன்னா மார்க்கெட்டில் இப்படி போகும், இப்படி நடக்கும் அப்படின்ட்டு யாராலையுமே சொல்ல முடியாது. அதனால தான் நம்ம ஒரே ஸ்டைலை ஃபாலோ பண்ணோம். 15 பாயிண்ட் ரிஸ்க்குனா 15 பாயிண்ட் நம்ம டார்கெட் வைக்கிறோம். அதே மாதிரி தான் ஒரு லாட் அதே ஸ்டைலில் தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட்னா ஒரு ட்ரேட், இல்லை 2 ட்ரேட்னா 2 ட்ரேட், அந்த ஸ்டைல்லையே தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். அப்போ தான் சைக்காலஜிக்கும் மணி மேனேஜ்மெண்ட்டும் கரெக்டாக வரும். மந்த்லி நம்ம கணக்கு போடும்போது ஒரே மாதிரி வரும். நம்ம லாஸ் வந்து 5 ட்ரேட் லாஸ் ஆகுதுன்னா 10 ட்ரேட் லாபத்தில் இருப்போம். 10 ட்ரேடில் ஒரு 2 ட்ரேட் 3 ட்ரேட் ஃபெயிலியர் ஆனாலும் ஒரு 7 ட்ரேட் சக்ஸஸ் ஆனாலும் நம்ம லாபத்தில் இருப்போம். ஓகேங்களா. அதனால் இதெல்லாம் பார்த்துங்க. ஓகேங்களா. மார்க்கெட்டில் என்ன நடக்குது, ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி எப்படி எடுக்கணும், ஒரு ட்ரெண்ட் என்ட்ரி எப்படி எடுக்கணும், எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துட்டு நம்ம செய்யணும். ஓகேங்களா. காலையில் ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம 22,700 காலை தான் எடுத்தோம். இவனை ஏன் நம்ம எடுக்கலை அப்படின்னா பாருங்கள், இவன் 15 நிமிஷத்தில் எஸ்டர்டே லோவையே பிரேக் பண்ணிட்டான், ஓப்பனாக பிரேக் பண்ணிட்டான், எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டான். ஓகேங்களா. ஒரு ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் ப்ளஸில் லோவையும் பிரேக் பண்ணிட்டான். 110ன்றது எவ்வளோ லோ, அதாவது அப்போ 110ன்னு ஆப்ஷன் கிரீக்ஸ் பிரகாரம் கழிக்கணும். 750ல் 100 கழிச்சிங்கன்னா 650க்கு இவன் வரமாட்டான் அப்படின்னு அர்த்தம், கீழே வரமாட்டான்னு அர்த்தம். அப்போ 700 கால் பர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். அதுதான் ஆப்ஷன் கிரீக்ஸை பற்றி தெரியாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் ஆப்ஷன் கிரீக்ஸ் வீடியோ இருக்குது, அதை போய் பாருங்கள், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. ஓகேங்களா. அதனால தான் நம்ம காலை சூஸ் பண்ணோம். இவன் வந்து பாருங்கள் அட்வான்ஸ் லெவலையும் உடச்சிட்டான். இவன் அந்த 9:45க்கு எக்ஸாக்டாக அவன் வந்து மேலே உடைக்கிறான் அட்வான்ஸ் லெவலில், இவன் கீழே உடைக்கிறான்.
நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒருத்தன் பர்ஃபார்ம் பண்ணும்போது 2 பேருமே அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருந்தால் வெயிட் பண்ணி யார் கீழே உடைக்கிறான் யார் மேலே உடைக்கிறான்னு பார்த்து எடுக்கணும். மேலே உடைக்கணும் நம்ம பை பண்ணணும், கீழே உடைக்கணும் செல் பண்ணணும். ஓகேங்களா? கீழே உடைக்கணும் நம்ம எடுக்க போகிறது கிடையாது, அது செல்லர்ஸ் தான் பண்ணுவாங்க. நம்ம மேலே உடைக்கணும் தான் எடுப்போம். பாருங்கள், இவன் 9.25 கரெக்டாக கீழே உடைக்கிறான் பாருங்கள். அதனால தான் இவனை நம்ம எடுக்கலை. இன்னொன்று, இவன் ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, எஸ்டர்டே லோ எல்லாமே பிரேக். இவன் செம வீக் இவன். ஓகேங்களா? இவன் சப்போஸ் இவன் வந்து ஓப்பனுக்கு மேலேயோ இல்லை எஸ்டர்டே லோவுக்கு மேலேயோ இவன் வந்து மேலே கீழே உடச்சிருந்தான்னு வைங்க, காலையில் ஒரு 15 நிமிஷத்தில் 20 நிமிஷத்தில், அப்போ இவனை தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஓகேங்களா? இவனை எடுக்காத காரணம் இதுதான். ஓகேங்களா? ஏன்னா அவன் வந்து மார்க்கெட் எஸ்டர்டேக்கு மேலே நின்றுது. ஓகேங்களா? அதே மாதிரி ப்ரீமியம் 22,700 கால் ப்ரீமியம் வந்து அவன் ஓப்பனையும் எஸ்டர்டேயும் உடைக்கிறான். அப்போது அந்த டைமிங்கில் ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 15 மினிட்ஸில் டிமாண்ட் இல்லாமல் இருந்து அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் மார்க்கெட் ஐயை உடைக்கும் போது டிமாண்ட் க்ரியேட் ஆகுது அங்கே. ஓகேங்களா? அப்போ நம்ம அதை தான் பார்க்கணும். ஓகேங்களா? ப்ரீமியம் என்ன பண்ணுது அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஒரு 15 நிமிஷத்தில் நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கலாம். அடுத்தது என்ன நடக்குது, புட்டு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக, கால் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணணுன்றது நம்ம கோர்ஸ் வீடியோவில் தெளிவாகவே சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அட்வான்ஸ் லெவலில் யார் மேலே உடைக்கிறானோ அவனை தான், எவன் கீழே உடைக்கிறானோ அவனை நம்ம எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? இன்னொன்று, ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கிறான்னா அவன் ரொம்ப ரொம்ப வீக்கு. அவன் வந்து ஏதாச்சும் ஒரு அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுத்தால் தான் நம்ம பை பண்ணணும். இல்லை அவன் ஓப்பனை சஸ்டெயின் பண்ணுறானா தான் பை பண்ணணும். அவன் எஸ்டர்டே லோவை சஸ்டெயின் பண்ணுறானா தான் பை பண்ணணும். அப்போ தான் நம்ம காலை எடுக்கிறதுக்கு தயங்கணும், வெயிட் பண்ணணும் யார் கீழே உடைக்கிறான் அப்படின்ட்டு. அவன் எல்லாத்தையும் உடைச்சிட்டான், ஒரு 9.25 உடைச்சிட்டான் அப்படின்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. அப்போ நம்ம காலை ஈஸியாக எடுக்கலாம். அவன் தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும், கால் தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணுன்றது உறுதியாகுது. ஓகேங்களா? இவன் இதில் நின்றுட்டு இருந்துட்டான், இல்லை இதுக்கு மேலே உடைச்சிட்டான், ஓப்பனை உடைச்சிட்டான் அப்படின்னா தான் நம்ம பை பண்ணணும் காலை எடுக்கிறதுக்கு. இவன் கீழே உடைச்சிட்டானே நம்ம பயப்படவே தேவையில்லை. ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் கைஸ் நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எடுத்துருக்கோம். இதை தான் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸாக கொடுத்துருக்கோம். இதை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ். நாளைக்கு மார்க்கெட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.